சூப்பராக இருக்குது. இதோ ஒரு வர டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வெஜ் பிரியாணி டன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டி ஆர்டரு, அதனால் வந்து மட்டன் வேக வச்சுருக்கேன். மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் சுக்கா, வெஜ்ஜு பிரியாணி, மசால் வடை அண்ட் ரைத்தா. அவ்வளோதானே? ஆமாம், மட்டன் வேக வச்சிட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு வேக வச்சுட்டேன். சிக்கன் சுக்காவுக்கு அங்கே இருக்குது. இங்கே வச்சு பண்ணவா இங்கே பண்ணவா? இங்கே பண்ணு. சரி, சிக்கன் சுக்காவுக்கு வந்து மசாலாலாம் போட்டுடலாம். ஓகே, சிக்கன் சுக்காவுக்கு வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் வெறும் மிளகாய் தூள், அப்புறம் இது வந்து கலந்த மிளகாத்தூள் இருக்குல்ல, மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் கலந்து கொடுப்பாங்களே வீட்டில், அது குழம்பு மிளகாய் தூள். அது ஒரு 2-3 போடுறேன். அப்புறம் இது வந்து மட்டன் சிக்கனுக்கு போடுறதுக்குன்னே வந்து அரைச்சி கொடுத்தாங்க வீட்டில். இதுவும் மிளகாத்தூள் தான் மெயின்லி, ஆனால் வந்து அந்த பட்டையெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஓகேயா? அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 2 குண்டு குண்டாக 3 போடுறேன். ஓகேயா? 3. இதில் வந்து ஆக்சுவலி பூண்டும் போடுவேன். 4 போடுறேன். 4 பூண்டு, பச்சை மிளகாய் வந்து இடித்து போடுவேன். அது நான் வந்து செய்யும்போது காட்டுறேன். ஸோ இது வேறு என்ன போடுவோம்? மிளகு சீரகம் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நல்லா அப்புறம் இவ்வளோ வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகேயா? இது அயன் செஃப்க்கு செய்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா அயன் செஃப்னு சொல்லிட்டீங்க. யூஎஸில் ஒரு சேனல் இருக்கு, காம்படிஷன், குக்கிங் காம்படிஷன் நிறைய பண்ணுவாங்களா? விஷயம் எங்கே எங்கே ஓடிட்டுருப்பாங்க. அது ஒன்றும் அது என்னன்னா, நான் யூஸ்வலி அங்கே வச்சு பண்ணுவேன். எல்லாமே அங்கே இருக்கும். சரி, இன்னைக்கு வீடியோ வேறு ஆங்கிள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் பண்ணுறதுனால அங்கேருந்து அங்கேருந்து எடுத்து வரேன். வேறு ஒன்றும் இல்லை. அயன் செஃப்பெல்லாம் இல்லை. ஆனால் எப்போதுமே பார்ட்டி ஆடுனா எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் ஆகிடும். ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். திரும்ப அடுப்பில் ஏற்றும் போது காமிக்கிறேன். நேற்று தயிர் வந்து தயிர் வந்து உர ஊற்றினேன் வீட்டிலே. எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்க. இல்லை, வாசனையாக இருக்குது. அமுல் பாலா இது? அமுல் பால் அமுல் பால்னு காஸ்கோவில் இப்போ வந்துருக்குது. சரி, அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு பண்ணேன். நேற்று ஆனால் காஃபி போட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கல. தயிர் எப்படி இருக்குது பார்க்கணும். டேஸ்ட் பார்க்கவா எப்படி இருக்குது சொல்லவா? குக்கர் வச்சுருந்தேன்னு ஓடுறாரு ஒருத்தர். தயிர் A2 பாலில் ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெருசாக டக்குன்னு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ ஓகே,
தெரியல. நல்லா இருக்குது. ஆனால் பட் வந்து நம்ம இந்தியா வாசனை அது மாதிரிலாம் வரும் நான் எதிர்பார்த்தேன், வரல. அது மாதிரி இங்கே உள்ள மாதிரி தான் இருக்குது. நீ பார்ட்டி ஆடுறாச்சு, காலையில் சீக்கிரம் எழுந்துச்சி ஆரம்பிச்சே இல்லையா? காலையில் எழுந்திரிச்சிட்டேன். நைட்டு தூக்கமே வரல. அலாரம் வச்சு அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டு எல்லாத்தையும் மட்டன்லாம் கழுவி கட் பண்ணுறதுக்குள்ளே போதும். ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். போன வாட்டி கத்தியை வச்சு நான் வந்து கத்தி வெட்ட முடியல சொன்னேன்ல. இது வந்து எங்கள் இன்னொரு கழுவலை நான், சாரி. இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த கத்தி எங்களுக்கு கொடுத்தாரு. ஒரு செஃப்பாக இருக்கிறாரு. செம்ம சூப்பர், அப்படியே அல்வா மாதிரி விட்டுது. அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி வேலை வந்து ஈஸியானது. இல்லைன்னா பயங்கர கடுப்பாக இருக்கும் எனக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கத்தி. நான் எங்கே போயிருந்தேன். இவர் வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க கத்தி யூஸ் பண்ணுவாங்களான்ட்டு. பார்த்தா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மட்டனை வெட்டி வேக வச்சுட்டு சிக்கனை வெட்டி அப்புறம் அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. அப்புறம் இல்லை இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஐயா, புதினா வந்து அலசி கட் பண்ணியிருக்கேன். அதுமாரி கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கிறேன். இனிமேல் தான் எல்லாம் பண்ணணும். பிரியாணி மட்டும் முடிச்சிட்டேன்னா எனக்கு பெரிய வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணிடுறேன். வெஜ்ஜு பிரியாணி வேறு இருக்குது, அதுவும் பண்ணணும். ஓகே, தக்காளி வெங்காயம் மாதிரி அறியிற கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? தக்காளி இன்னும் அறியல. வெங்காயம் பார்த்தீங்களா, 2 கிலோ வெங்காயம். காஃபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிரேப்ஸ் இப்போ விட்டா காஃபி குடிச்சிடுவேன். காஃபி ஆல்ரெடி குடிக்கல, குடிச்சாச்சா? குடிச்சிட்டேன். ம், என்ன ஒரு காஃபியோட நிறுத்துற மாதிரி சொல்கிறீங்க? காஃபி குடிக்கக்கூடாதுன்னு கிரேப்ஸ் சாப்பிட்டு இது சக்கச்சவளன்னு செவந்துருக்குது தக்காளி. என்ன சொல்கிறீங்களோன்னு பார்த்து மாதிரிங்களா, வெளியில் போகணுமா? தெரா வேலை இருக்குடா அன்னைக்கு. இரு, அப்புறமேட்டு கொஞ்சம் முடிச்சுட்டு வரேன். இது தட்டு ரொம்ப வலிது வர. சோஃபா என்ன வேலை ஆயிருக்கு? பிரியாணிக்கு வந்து வதக்கிட்டு இருக்கேன். மட்டன் வந்து வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு காயெல்லாம் நறுக்கி வச்சிட்டேன். ஸோ ஒரு அளவுக்கு நான் சொன்னேன்ல, சிக்கன் சுக்காவுக்கு வந்து இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணி போடுவேன்ட்டு. அதுக்கு இதுதான் ஆக்சுவலி நான் நசுக்கி போடுவேன். இப்போ பார்த்தா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டேன். மிக்சிலே நசுக்கிட்டியா? நசுக்கிட்டேன். சரி, கருவேப்பிலை எனக்கு கொஞ்சோண்டு ஒடிச்சு தரீங்களா? இது காஞ்ச கருவேப்பிலை, இது போடலாமான்னு தெரியல. போடலாம். ஃபஸ்ட்டே சொல்கிறேன். மசாலா ஜாமான், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இஞ்சி போட்டு தக்காளி போட போகிறேன். எவ்வளோ தக்காளி பாருங்க. பரவா? ம், அதனால தான் சமையல்காரங்க இப்படி கிண்டுறாங்க போல இருக்குல்ல, ஈஸியாக இருக்கு. கை வலிக்குது. இதை கரலா கட்டை அப்பப்போ சுற்றணும். எப்படி போயிட்டுருக்கு பிரியாணிலாம்? 2 பிரியாணி தம் போட்டேன். ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம
15 மினிட்ஸுக்கு நம்ம ஃப்ரீ இல்லை, அடுத்து ஆரம்பிக்கணும். வெஜ் பிரியாணி ஆரம்பிக்கிறேன். டயர்டாக இருக்கிற ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தாரு அவர். நன்றி. ஆனால் இப்போ எதுவுமே மனசில் ஒட்டாது தெரியுமா டேஸ்ட்டு. சும்மா சாப்பிட்றேன் நான். இன்னொன்று என்ன வச்சுருக்கீங்க? அதே தான் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பிக்காக வச்சுருக்கேன். 5 மணி சாப்பிட முடியல, மன அழுத்தமாக இருக்கு. நீங்கள் பாவம் அதுங்களை வெளியிலே உள்ள பாவம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? சரி, வெளியில் வெளியில் வரீங்களா? வெளியில் வச்சு பண்ணிடலாம். அடுப்பு 2 பிஸியாக இருக்குது, அதனால் கராஜில் ஒரு ஸ்டவ் இருக்குது, அதில் நெக்ஸ்ட்டு சிக்கன் சுக்கா பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஓகேயா? கையை மட்டும் யார் கண்ணில் வச்சு அவ்வளோதான். எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம். சரி, ஓகே. போயிடலாமா? வெளியே போயிடலாமா? சரி, ரைட். எப்படி வரீங்க? டவுட்டாக இருக்கு. பாத்திரம் என்ன செய்யறதுக்கு? சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு. ஆஃப்டேவா? 19. அவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு. வெதர் சூப்பராக இருக்குல்ல இன்னைக்கு. இந்த பிங்க் பூவை காட்டுங்க, என்ன பாருங்க, சூப்பராக இருக்குல்லையா பிங்க் பூ. இதில் வந்து கடலை எண்ணெய் கொஞ்சம், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம். தேங்காய் எண்ணெய் உருகல் எண்ணெய் இதில் போட்டால் உரிக்கிறோம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. சொல்லலாமா சொல்லக்கூடாது, அதெல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்களா? நல்லது சொல்லவே பயமாக இருக்குது. இப்போ 7:30 வரை நடக்குது. சரி, என்னோட இது நான் சொல்லிடுறேன், பரவாயில்ல, கோச்சிக்கிட்டா. ஆனால் நல்லது தான், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணவே கூடாது. மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணலாமா? கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அது மட்டும் யூஸ் பண்ணுங்க. போதும். செக்கில் ஆட்டணுமா? செக்கில் ஆட்டினதாம்மா, செக்கில் ஆட்டினது. இப்போ நிறைய பேர் ஆனால் செக்கில் ஆட்டினது தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அவேர்னஸ் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து கொஞ்சோண்டு சோம்பு போடுவா. அப்புறம் வந்து காஞ்ச மிளகால ஒரு 10 கிள்ளி வச்சிருக்கேன், 2 அப்புறம் வந்து அடுத்து
பூண்டு ஒரு 20, பச்சை மிளகாய் ஒரு 10 அப்படியே கல்லில் வச்சு நல்லா நசுக்கிக்கங்க. ஓகேயா? நசுக்கி விட்ட இஞ்சி பூண்டு, அது இஞ்சி பூண்டு இல்லை, பூண்டு பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டு தனியாக அதுக்கு இஞ்சி பூண்டு தான் இதில் போட்டுட்டோம்ல, மேரினேஷனில் போட்டுட்டோம்ல. இது செம்ம ஹாட்டாக இருக்குதுப்பா, நல்லா டக்குன்னு. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது காஞ்ச கருவேப்பிலை. ஓகேயா? அது கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், செம்ம ஈஸி. இதை பண்ணிவிட்டு அந்த நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கனுக்கு கொட்ட வேண்டியது. டவுட்டாக இருக்குது, கொட்டி பார்க்குறேன். முழுவதா போறீங்களேன். நம்மளுக்கு அவ்வளோதான் இதில் வேலை. இதை வந்து சுருள நல்லா வதக்கிக்க வேண்டியதான். கடைசியில் வந்து பெப்பர் கியூமன் பவுடர் போடணும், அவ்வளோதான் வேலை. இதில் உப்பு, மஞ்சள்-தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டோம். ஓகேயா? ஸோ அவ்வளோதான். அடுப்பு நல்லா ஹையில் வச்சுட்டு சமஸ்காக இருக்கே நல்லா கிண்டி விட்டோமா, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். கீழே ஒரு கிறிஸ்பி லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் திருப்பி வைக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வதக்கியிருப்பேன். இதே மாதிரி அப்பப்போ வந்து திருப்பி விடணும், சுருள கிண்டணும். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். வெந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுது, மிளகு சீரக போட்டு இறக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தெரியுங்களா, ஒரு மாதிரி எனர்ஜி பூஸ்ட் ஆகும். பிடிக்கிற மாதிரி நீ தான் போடுவேன், நீயே ஊற்றுக்க. கறி காஃபி வேணுமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணியை திக்காகணும். ஓகேவா? தண்ணியெல்லாம் வற்றிட்டு மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் போடுறேன். இது வந்து இப்போவே நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் அது வந்து ட்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப ட்ரை ஆக வேணாம், இப்படி தான் எனக்கு வேணும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான், முடிஞ்சது. இருக்கா? நான் எவ்வளோ தண்ணியாக பண்ணேன், எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்க வச்சுருந்தோன்னு. இதில் ஆக்சுவலி முந்திரி பருப்பு போடணும் மேலே. ஓகே, வறுத்து போடு. இதை லைட்டாக சும்மா மூடி வைக்கிறேன். ஓகே, ஓகேயா? இதுக்கு மேலே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட போகிறேன். இதை சும்மா மூடி வைக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேயா? அப்பாடா, 2 ஐட்டம் டன். ஓகே, இங்கே இருக்கு. இதை இப்போ கழுவிட்டு எப்படி இருக்கு இருந்துச்சுப்பா. மசால் வடைக்கு காஞ்ச மிளகா அதே போட்டு அரைக்கணும். இப்போ போதும், அது வேற அரைக்கணும். ஓகே, டேஸ்ட்
கெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன் பிரியாணி. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. கரெக்டாக இருக்கு. ஜஸ்ட் ஒரு மைன்யூட்டாக சால்ட் இன்க்ரீஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். சால்ட்டு போடுறதா? எல்லாரும் என்னன்னா இதுவே கரெக்டாக தான் இருக்கு. பார்ட்டிக்கு பயமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் சால்ட்டு கூட சாப்பிட்றோமோன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் போட்டு கலக்கவா? வேணாம், இது போதும். இன்னொரு வாட்டி சாப்பிட்டு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட சால்ட்டு லெவல் வந்து அதிகம். கரெக்டாக தான் பயமாக இருக்குது. அதனால தான் நான் பார்ட்டிக்கு எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா எல்லோரும் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாதுல்ல, அதனால் கறிக்க போகுதுன்ட்டு. இப்போதைக்கு கிச்சனோட நிலமை இப்படி தான் இருக்குது. செம்ம மெஸ்ஸப்பாக இருக்குது. பிரியாணி பாத்திரம் அது 2 பாருங்கள், சிங்கில் எவ்வளோ இருக்குது. மட்டன் வேக வச்சுது அது இதுன்ட்டு. இப்போ வந்து அடுத்தது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி. வீடியோ ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது? ஃபேஸ் எப்படி இருக்கும்? இப்போ குடிச்சிட்டோம்ல, இதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடும். கடன் க்ளீன் பண்ணிட்டு கடன் வெஜ் பண்ணிடுவோம். கடகடன் எதாவது ஆட போகுது. அதுக்கு தான் இது ஆடிடுச்சு. ஆக்சுவலி தடன்னு வந்துடுச்சு. அதனால தான் சரி ஒரு காஃபி எடுத்துகிட்டு ஒரு 3 மினிட்ஸ் உட்காந்துட்டு அப்புறம் செஞ்சோன்னா சூப்பராகிடும். அதுலேயே உழண்டுட்டு இருக்கிறத விட வெளியில் ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு அப்புறம் உள்ளே போனால் வேறு லெவலில் கழிக்கலாம். அவ்வளோதான். இப்போவே பாதி பிரிஸ்க் ஆகிடுச்சு, பாதி காஃபி போகணுன்னு. காலையில் மட்டன் வெட்டுறதுக்காக எடுத்த கத்தி இப்போ தான் கழுவ முடியுது. டைம் இருக்குது. இவ்வளோக்கும் ஸ்பூனு இதெல்லாம் குட்டி இதெல்லாம் டிஷ்வாஷரில் போடுறேன். அப்படியே எவ்வளோ இருக்குது பாருங்க. பெருசு குக்கரு, பெரிய பாத்திரம் மட்டும் கையில் விளக்குறேன். எட்டம் ஃபுல்லாக இப்போ நடுவில் 10 நாள் இந்தியாவுக்கு போயிருந்தேன். அப்பையும் நான் இங்கே செஞ்ச பிரியாணிலாம் செஞ்சுட்டு அவ்வளோதான் வந்துடுவேன். வீடு க்ளீன் பண்ணுறது ஃபுல்லாக ஆளுங்க க்ளீன் பண்ணிடுவாங்க. பாத்திரம் வலிக்கிறதெல்லாம் ஆளுங்க பண்ணிடுவாங்க. இந்த நெயில் பாலிஷு போட்டு 10 நாள் ஆகுது. அங்கே ஒரு சின்ன இது கூட சிப்பு கூட வெளியில் வரல. இப்போ பாருங்க. ஐயோ கடவுளே. பாத்திரம் விலைக்கு நெயில் பாலிஷ் போனால் கூட திரும்ப ஈவினிங்கில் போய் போட்டுடலாம். அதே என்ஜாய் பண்ணிக்கணும், இதே என்ஜாய் பண்ணிக்கணும். கரெக்டா? பிடிக்காத வேலை இந்த குக்கர் கழுவுறது தான். அதுவும் பெரிய குக்கர் தான் கட்டுப்பாக வரும். அப்படி ரவுடி அடிக்கிற மாதிரி இப்படி கையை தூக்கி விட்டு அடி பாத்திரம் விளக்கணும். என்ன பாத்திரம் விளக்குறதெல்லாம் போடுறேன்னு நினைக்காதீங்க. ஐயோ லைஃப்பை பாருங்க அப்படி இருக்கு. நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க? நாங்கள் ஜாலியாக இருக்கும்னு நினச்சிக்குவீங்களா? பாருங்க, ஜாலியாகவும் இருக்கும் சில நேரத்துக்கு. அது இந்தியா போயிட்டு வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணணுன்னா இப்போ என்ன 3 நாள் தான் ஆச்சு நான் வந்து. அப்படி எனக்கு நினப்பெல்லாம் இந்தியாவுக்கே போகும். ஆஃபான்
அடுத்தது ஆரம்பம். நான் வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் கிச்சன் காமிக்கிறேன். ஓரளவு இப்போ வந்து செய்ய வேண்டிய வேலை இங்கே இருக்குது. ஓரளவு கவுண்டர் டாப்பு க்ளீன் பண்ணிவிட்டேன், பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன். இதெல்லாம் விளக்குன பாத்திரம். ஸோ முன்னாடியை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பேக் டு வெஜ் பிரியாணி. Shanmugi. Alright, Shanmugi. Vela 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 mela mela vela vela ambalaikkum vela pommanikkum vela pommaniya pona ambalaikkum vela kana mana mana kana kana mela vela vela ethanayum vela eppavum vela athanikkum undu vetriyanum mala Shanmuga unadu padaithil uyarந்து விளங்கும் பிணையா ஒன்றும் ஆகல, செட் பண்ணாமே போடல. ஊறிச்சமா கடலை நல்லா. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, கிராம்பு, பட்டை அதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பருப்போடு போட்டு ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்ன, கடலைப்பருப்பை வந்து குறைன்னு வச்சுக்குவேன். இந்த பாருங்க எப்படி இருக்குங்க. கிரைண்டரில் போட முடியாது, அது போடலாம். அதை எடுத்து கழுவி வைக்கிறதுக்குள்ளே மிக்சிலே டக்கு டக்குன்னு போட்டலாம். 4 பல்ஸ் தானே, இது அவ்வளோவா அரைக்க தேவையில்லை. லாஸ்ட் ஐட்டம் ரைத்தாவுக்கு எல்லாம் அரைஞ்சி வச்சுட்டேன். தயிர் மட்டும் பிக்கப் பண்ணுற டைமில் வந்து கலந்துக்கணும். ஓகே, சூப்பர். இன்னும் நம்ம சாப்பிடல, எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்ல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக சாப்பிடுவோம். அவ்வளோதான், வெஜிடபிள் பிரியாணிக்கு அரிசி போட்டாச்சு. இதை தம்மில் போட்டுட்டா அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் நம்ம. ஓகே, இப்போது வெஜிடபிள் பிரியாணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அதை தம் போட போகிறேன் 25 மினிட்ஸ்க்கு. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டேன். 25 மினிட்ஸுக்கு கழிச்சு நான் காமிக்கிறது எப்படின்னு. Alexa, set timer for 25 minutes. 25 minutes, starting now. அரை ட்ரே போடணும். தெரியலப்பா, இல்லைப்பா, மசால் வடை ஸ்லோவாக வேகும்ல. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் போடுறேன், நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள். நான் வேறு ஒன்றும் வேலை இல்லை. சோம்பு போடுறேன், முன்னாடி உப்பு போட்டேன். வீடியோ எப்படி தெரியுது? சோம்பு போடுறேன், முன்னாடி உப்பு போட்டேன், எல்லாம் போட்டாச்சு. இதை பிசைஞ்சிட்டு கடைசியாக வெங்காயத்தை போட்டு பிசைஞ்சிக்க வேண்டியது. மசாலா பிடிக்க என்ன நம்ம ஒன்று குயிக்காக சொல்லுங்க. வெங்காயம், கடலைப்பருப்பு, உப்பு. நான் வடகரியா போடுறீங்க?
பூண்டு தட்டி போடணும். ஏன் கை வலிக்குது இந்த கை? ஐஸ்கிரீம் ட்ரக் வருது வெளியில். இந்த வாட்டி இந்தியாவில் வந்து நான் கசாட்டா சாப்பிட்டேன். கசாட்டாக்கெல்லாம் அலையிறோம் பாருங்க. ஆனால் வந்து சின்ன பிள்ளையில சாப்பிட்ட அந்த டேஸ்ட் இல்லை, இப்போ வேறு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து நான் அவ்வளோ ஆசையாக சாப்பிட்டேன், ஆனால் அந்தளவு எனக்கு பிடிக்கல. நம்மளுக்கு வயசாச்சா இல்லை அது டேஸ்ட் மாறி போச்சா தெரியல. சரி வடை போட்டுடலாம். இவ்வளோ ஆல்மோஸ்ட் பிரியாணி டன். இது ஒண்டி தான் லாஸ்ட். வடை சுட்டுட்டேன். சூப்பராக இருக்குது. இதோ ஒரு வடை டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சவுண்டு கேட்குதா? நல்லாயிருக்கும். அப்புறம் இருங்க, வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி டன். சூப்பராக இருக்குல்ல? இது வந்து ட்ரெயில கொட்டணும். சிக்கனுக்கு வந்து முந்திரி பருப்பை வறுத்து போகிறேன்னு சொன்னேன்னா கொட்ட போகிறேன். கொஞ்சோண்டு சும்மா நடுவில் ஒரு ஃப்ரெஞ்சாக இருக்கிறதுக்காக. இது போதும். இதை வந்து நான் வெஜிடபிள் பிரியாணிக்கு மேலே போட்டுருவேன். ஓகேயா? இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ ஓவனில் வச்சுடுவேன். ஒரு 6 மணிக்கு வந்து பிக்கப் பண்ண போகிறாங்க. மணி இப்போ வந்து 4:45. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவங்க வரும்போது சூடாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். சமைச்சு முடிச்சுட்டு வாக்கிங். அப்போ ஒரு ஹாய் சொல்லுங்கள்.